சீமான் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை அகற்றி வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகேந்திரன். மதுரை நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன். வணக்கம் திவ்யா. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் குறித்து அவதூறு கருத்துக்கள் தெரிவித்த யூடியூபர் மற்றும் தமிழன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர்ஸ் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். திமுக எம்எல்ஏ முதல்வர் குறித்து பேசினார் என்பதற்காக உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்த காவல்துறையினர் ஏன் இந்த விவகாரத்தை வழக்கு பதிவு செய்யவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக நீதிபதி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ சீமா தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகத்தான் உள்ளார் என நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வலைபேசி மீடியாவை சேர்ந்த பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் உள்ளிட்டோர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து மிகவும் தரக்குறைவாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் தரக்குறைவான பதிவுகள் செய்து சீமான் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் இது அரசியல் உள்நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அவதூறு பிரச்சாரம் இது குறித்து காவல்துறை உயரதிகாரியிடம் பலமுறை புகார் அளிக்கும் இதுவரை எவ்வித முதல் தகவல் அறிக்கை அந்த எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எனவும், எனவே கடந்த ஜூலை 3ஆம் தேதி அளித்த புகாரை பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீமான் மீது தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை இந்த யூடியூபர் திட்டமிட்டு பதிவு செய்து வருகின்றனர். புகார் மனு அளித்து இதுவரை எவ்வித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்க மறுத்து வருகின்றனர் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி திமுக எம்எல்ஏ முதல்வர் குறித்து பேசினார் உடனே நடவடிக்கை எடுத்து கைது செய்வீர்கள், அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சீமான் பொறுத்தவரை தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ பெற்றிருந்தாலும் ஆனால் அவர் தற்போதைய தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக உருவாகி இருக்கிறார் எனவும் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று மனுதாரர் தரப்பில் பழனி தண்டாயுதபாணி கோயில் இடம் விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் 100 கோடி பெற்றார் என பேசி குறித்து யூடியூபர் அமைச்சர் ரமேஷ் குறித்து பேசியதற்காக உடனடியாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். ஆனால் சீமான் குறித்து பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி இதற்கு மட்டும் எப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்? காவல்துறை பாரபட்சம் பார்க்கிறதா? ஒரு தலைவர் குறித்து அவதூறாக அல்லது அசிங்கமாக பேசுவதை வேடிக்கை பார்க்க முடியாது எனவும், இந்த வழக்கை பொறுத்தவரை யூடியூபர் சீமானை மிகவும் கொச்சையாகவும் தரக்குறைவாகவும் விமர்சித்துள்ளனர். இதனை ஏற்க முடியாது. எனவே சைபர் கிரைம் காவல்துறையினர் இன்று மாலைக்குள் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நாளை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய அதன் வீடியோக்களை நீக்க வேண்டும் உத்தரவிட்டு அந்த வீடியோக்களை நீக்க உத்தரவிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிரியா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.